நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க வரோம்னா டெலகிராமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் ஃபோனில் டெலகிராமை ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் காட்டக்கூடிய ஒவ்வொரு செட்டியும் உங்களுடைய டெலகிராமில் நீங்கள் பயன்படுத்தி என்ஜாய் பண்ணலாம். ஆமாங்க, ஸோ அந்த மாதிரி செட்டிங் தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டெலகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். சரி, டெலகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஏதாவது ஒரு கான்டாக்ட்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கான்டாக்டோ ஒரு சேனலோ அது மூலியமாக நான் ஒரு ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு கான்டாக்டோ இல்லைனா ஒரு சேனல்லையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய ஃபைல் இப்படி தான் இருக்கும். உங்கள் கான்டாக்ட்ல வரக்கூடிய ஃபைலும் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஏர் பண்ண உடனேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ஃபைல். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது அந்த ஃபைலை நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா, பாருங்க, இதில் லெஃப்டில் ஒரு ஆரோ இருக்கா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. மறுபடியும் டேப் பண்ணுங்க. டாப்பில் பாருங்க, இந்த சர்ச் லென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சர்ச் லென்ஸோ சர்ச் கிளாஸோ அதுக்கு பக்கத்தில் பாருங்க டவுன்லோடிங் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் அதில் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது இந்த ஃபைல் இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு டேபும் தனியாக இருக்குது. அந்த டேபில் போயிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபைலை இந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே போய் செக் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக எத்தனை ஃபைல் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ இந்த டவுன்லோட் ஃபைலை நீங்கள் பாஸ் பண்ணலாம். எப்படின்னா, இதில் ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதும். பக்கத்தில் பாருங்கள் டவுன் ஆரோ அப்படிங்கிற ஒரு ஆரோ பார்க்கலாம். அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. மறுபடியும் இதில் டேப் பண்ணுங்கள். மறுபடியும் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லைனா இங்கே டாப்பில் பாருங்கள், இந்த ஃபைல்ஸுக்கு கீழே பாருங்கள் பாஸ் ஆல் அப்படின்னு இருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஃபைலை நீங்கள் ஒரே டயத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் இதை நிறுத்தலாம். மறுபடியும் ரெஸ்யூம் ஆல் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலயமா மறுபடியும் இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு நீங்கள் தள்ளலாம். இந்த டவுன்லோடிங் மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான். ஸோ நான் தொடர்ச்சியாக நிறைய ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இன்னொரு ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னொரு ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ மொத்தமாக நான் இதுலேருந்து வெளியேறேன். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா சர்ச் கிளாஸ் பக்கத்தில் டவுன்லோடிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது கூட ஐக்கானே நம்ம பார்க்க முடியும். அதில் நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணுவோம் பாருங்க, இவ்வளவு ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ஒரே நேரத்தில். இதை ஒரே நேரத்தில் நம்ம நிறுத்தலாம். பாஸ் ஆல் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ரெஸ்யூம் ஆல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இதில் நம்ம அழுத்தி பிடிச்சி பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம டெலிட் பண்ணலாம். இதை நம்ம யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணலாம். ஒரு ஐ இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா அந்த சேனல் பேஜுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். சரிங்களா. அந்த ஃபைல் எங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அந்த இடத்துக்கே கொண்டு போயின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதாங்க டவுன்லோடு ப்ராசஸ். மொத்தமாக டெலிட் பண்ணால் அந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட்டில் பாருங்கள் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். இதை மொத்தமாக டெலிட் பண்ணால் டாப் ரைட்டில் பாருங்கள் டெலிட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக இப்படி ஒரு மெசேஜ் வரும். ஒரேடியாக நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சுதா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். இது எது பத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேமரா சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கான்டாக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். பாட்டமில் பாருங்கள், உங்களுக்கு பேப்பர் கிளிப் இருக்குது. அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய ஃபைல் நீங்கள் வச்சுருப்பீங்க உங்கள் ஃபோனில். ஸோ அதெல்லாம் எடுத்துக்காட்டுது. அது இல்லாமல் கேமராவை நீங்கள் பயன்படுத்தலாம். கேமராவை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கேமராவை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர் பேக் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷட்டர் பட்டனை நான் டேப் பண்ணுறேன். ஃபோட்டோ எடுத்தாச்சு. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே நம்பர் 1 காட்டும். உங்களுக்கு ரைட் மார்க் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். மறுபடியும் டேப் பண்ணுங்கள் 2, மறுபடியும் டேப் பண்ணுங்கள் ஷட்டர் பட்டனை 3, மறுபடியும் டேப் பண்ணுங்கள் 4, மறுபடியும் டேப் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கணுமோ ஒரே டயத்தில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சரிங்களா. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோட கவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்க பாருங்கள், 5 ஃபோட்டோ. இதில் ரைட் மார்க் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ரைட் மார்க்கு டேப் பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாட்டம் ரைட்டில் பாருங்கள் சென்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை நீங்கள் கொடுங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 5 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது உங்களுக்கு 5 ஃபோட்டோ இருக்கும்.
இந்த 5 ஃபோட்டோவில் எது வேணாமோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க. எப்படி ரிமூவ் பண்ணணும்னா இந்த ரைட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலிமா அந்த ஃபோட்டோ போயிடும் இந்த மாதிரி மறுபடியும். ஸோ 3 ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, மீதி 2 நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்படி சென்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுன்னா 3 ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி. சரிங்களா, சென்ட் ஆகிடுச்சா? எல்லாமே வந்து நான் பிளாக்லேயே நான் எடுத்துக்கனால இப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது மொத்தமாக செலக்ட் பண்ணி கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஃபோட்டோ மட்டும் இருக்கட்டும், பாக்கி எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணேன், இப்படி டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 2 ஃபோட்டோ வந்து அன்செலக்டட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிங்க. இதை நான் இப்படி டெலிட் பண்ணுறேன். டெலிட், அவ்வளோதான். இப்படி சமல டெலகிராமில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது பாருங்கள். இந்த 3 லைன் இதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் சேட் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் இருக்குது, அதை நீங்கள் கவனிங்க. குயிக் ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. போகும்போது நீங்கள் பாருங்கள் இதில் எவ்வளவு இமோஜி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 இமோஜி இருக்கும். சரிங்களா, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தம்ஸ் அப், தம்ஸ் டவுன், ரெட் ஹார்ட், ஃபயர், ஸ்மைலிங் ஃபேஸ் வித் ஹார்ட்ஸ், கிளாப்பிங் ஹேண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இமோஜி இருக்குது. இதில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இமோஜி எதுன்னு பார்த்துக்கோங்க. சரி, நான் என்ன பண்ணுறேன், ஃபயர் அப்படிங்கிற ஒரு இமோஜி இருக்குது, அதை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணணுன்னா அந்த இடத்துல ரைட் மார்க் வந்துடும். பார்த்தீங்களா, இந்த ரைட் மார்க் வந்துருச்சா? அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த குயிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறத வந்து எப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, உங்களுடைய கான்டாக்டில் ஒரு நபர்கிட்ட வந்து மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மெசேஜ் வரும்போது நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த மெசேஜ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதை என்ன செய்யுங்க, டபுள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, பாருங்கள் எப்படி அந்த இமோஜியை பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வரும். என்ன ஆகுனா அந்த மெசேஜில் போய் அங்கே செட் ஆகிடும். நீங்கள் எந்த மெசேஜை நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணீங்களோ இந்த இமோஜி என்ன செய்யும், இந்த இடத்துல போய் உட்காந்துக்கிடும். அந்த லாஸ்ட்டாக டாட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிடும். சரிங்களா, அதுக்கு தாங்க இந்த குயிக் ரியாக்ஷன். அப்படி சின்னதாகி அந்த இடத்துல உட்காந்துக்கிடுச்சு பாருங்கள். டாட்டுக்கு அப்புறம் வந்து உட்காந்துக்கிடுச்சா? இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய டெலகிராமில் வரக்கூடிய மெசேஜுக்கு உங்களுடைய ரியாக்ஷனை தெரிவிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் அப்படி சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப் சிக்னலில் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து மோடு வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். பட் டெலகிராமில் நீங்கள் தான் எனேபிள் பண்ண வேண்டிய வரும். இப்போ நான் ஒரு காண்டாக்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த நேம் இருக்கும், காண்டாக்ட் நேம் இருக்கும், அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இல்லை ஸ்டார்ட் சீக்ரெட் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்தில் ஒரு பூட்டு ஐக்கானும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ சீக்ரெட் சேட், ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோடில் மாறிடுச்சு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த நேமுக்கு பக்கத்தில் ஒரு பூட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கீழே பாருங்கள் ஒரு 4 விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. யூஸ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், அது மாதிரி லீவ் நோ ட்ரேஸ் ஆன் அவர் சர்வர், அதாவது நீங்கள் சேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் முடிச்சதுக்கப்புறம் சர்வரில் சேவ் ஆகாது. அதே மாதிரி ஆஃப் அ செல்ஃப் டிஸ்ட்ரக்டட் டைமர், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த சேட் பண்ண எல்லாமே டெலீட் ஆகிடும். டு நாட் அலோ ஃபார்வர்டிங், அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் கூட சீக்ரெட் சேட் பண்ணும்போது அந்த நபரால் நீங்கள் ஷேர் பண்ண எந்த ஒரு மெசேஜும் அவரால் ஷேர் பண்ண முடியாது, மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோடில் இருக்குது. சரி, நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது இந்த சீக்ரெட் சேட்டை? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் டாப் ரைட்டில் 3 டாட், வழக்கமாக என்ன பண்ணுவோம், கிளியர் ஹிஸ்டரி, அதை தான் நம்ம பண்ணுவோம். கிளியர் ஹிஸ்டரினா நீங்கள் இந்த காண்டாக்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை கிளியர் பண்ணக்கூடியது. பட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டெலீட் சேட், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு டெலீட் யுவர் சீக்ரெட் சேட், அதாவது இந்த சீக்ரெட் சேட் வந்து பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் டெலீட் பண்ணுமா, டெலீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆல்சோ டெலீட் ஃபார் அந்த நபரோட நேம், அதை நீங்களும் டெலீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாரோட நீங்கள் வந்து சீக்ரெட் சேட் பண்ணீங்களோ அவருடைய காண்டாக்டில் அந்த சீக்ரெட் சேட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து டிஸ்பிளே ஆகாது. நார்மலாக வந்து உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும், அவ்வளவுதான். இந்த அதில் நார்மலாக டிஸ்பிளே ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன செட்டிங் தான், நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். டாப் லெஃப்ட்டில் 3 லைன், இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே பாருங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து டன் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போகும்போது இங்கே உங்களுடைய யூசர் நேமை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். யூசர் நேம் தான் இப்போ எதுக்கு, ஃபோன் நம்பர் தான் இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபோன் நம்பரை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண முடியாது. யூசர் நேம் இருந்தால் யார் வேணாலும் ட்ரேஸ் பண்ணிடலாம். கான்டெக்ட் பண்ணுறதுக்கு, ஒருத்தரை கான்டெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் தேவையில்லை அப்படிங்கிறத டெலகிராம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், யூசர் நேம் கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து மினிமம் 5 கேரக்டர் இருக்கலாம், அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய யூசர் நேமை வச்சு உங்களை தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு யூசர் நேமை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாப் ரைட்டில் பாருங்கள் ஒரு ரைட் மார்க் இருக்கா,
அதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிட்டேன் சரிங்களா. டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் மார்க் இருக்குது, யூசர் நேம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ திஸ் லிங்க் ஓப்பன்ஸ் அ சேட் வித் யூ அப்படின்ட்டு இருக்காங்க சரிங்களா. இப்போ ரைட்டில் கொடுத்துட்றேன். இப்போ ரைட் மார்க்கை நான் டேப் பண்ணுறேன், யூசர் நேமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை டேப் பண்ணி பார்க்குறேன். வா, யூசர் நேமை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஒரு யூசர் நேமை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த யூசர் நேமை நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும், அவரால் ஈஸியாக டெலகிராமில் உங்களை தொடர்பு கொள்ள முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச டெலகிராமோட இந்த அருமையான செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதில் எது உங்கள் ஃபோனுக்கு அதாவது உங்களுடைய டெலகிராமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். ஆமாங்க, வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.